ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன் சோபகிருது வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம். 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாசத்தினுடைய அதாவது பங்குனி மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை மாதத்தை நம்ம மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில். இது சோபகிருத்து வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள். சூரிய பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அது தவிர ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1/4/2024 சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து 1ஆம் தேதி 1/4/2024 மேலே இருக்குது. அதுவும் ஒரு விசேஷம். வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14/3/2024 அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னுவா. மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாள். இது எதனால் பிரசித்தி அப்படின்னா, சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது. இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணமான பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணுறது. அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பங்குனி உத்திரம் பௌர்ணமி நாள். பங்குனி உத்திரம்ன்றது ஒரு விசேஷ பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது. அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம், அதை தவிர இந்திராணி அவர்களுடைய திருமணம். சந்திரன் தன்னுடைய 27 மனைவிகளை 27 நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். இதை தவிர இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அது 25/3/2024 வருது பங்குனி. பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேனா பங்குனி உத்திரம் ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது ரொம்பவும் விசேஷமான விஷயம். அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு. இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்தாலேயானால் ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி சொல்லுவாள். அது ரொம்ப விசேஷம். அதாவது ரங்கநாதர் சேர்த்தி கொண்டாடுவோம். அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழா. 8/4/2023 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரன் பேஸ் மாதங்கள் மாத பிறப்புகளை கொண்டாடக்கூடிய, அதாவது தெலுங்கு அதை தவிர கன்னடா இவாளெலாம் கன்னடா கொண்டாடக்கூடியவர்கள். இவர்கள் அந்த தெலுங்கு வருடப்பிறப்பை கொண்டாடுறாங்க. அதாவது 9/4/2023 அன்றைக்கி பார்த்தாலேனா தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் 14/3/2024 முதல் 13/4/2024 சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்க. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பங்குனி மாதம் சோபகிருது வருஷம் 14/3/2024 13/4/2024 வரை உண்டான மாதத்தில் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலும்
1/4/2024 பார்த்தேனால் சுக்கிர பகவான் அங்கே வர்றதுனால நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, 10ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. 9ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல சூரியன், அதாவது 9ஆம் இடத்துல பார்த்தேனால் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் பார்த்தேன்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவான்றதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்திற்குன்னு தந்தைக்கு செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழிலில் சிறு சறுக்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 1ஆம் தேதிக்கு மேலே 1/4/2024 மேலே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையும், தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த தொழிலை எடுத்து செய்தீர்கள்னாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றியை காணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரம் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது, 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழிலுக்குன்னு நீங்கள் அஸ்திவாரம் போட்டு புதுசாக ட்ரை பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் அது 1ஆம் தேதி 1/4/2024 மேலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் அதிபதி 11க்கு 11 நிற்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எந்த இடத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் வரும், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும், வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பர்சன், ஹார்ட்வேர் பர்சன், இந்த 2G அலைக்கற்றை வரிசைகள்னு சொல்லக்கூடியது, அதை தவிர கணிதம் சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, இதை தவிர இந்த கவிஞர்கள், எழுதுகிறவங்க, கவிதைகள் எழுதுகிறவங்க, அதாவது இலக்கிய நடை உரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையக்கூடும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மறதி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவசியமாக அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதை தவிர விநாயகரை வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புத பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் கொஞ்சம் பயம் இருக்கும். 1ஆம் தேதி வரலும், அதாவது மார்ச் 31 முடிஞ்சு 1ஆம் தேதி வரலும் சிறிது பயம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம், அதாவது பொருத்தங்கள்லாம் பார்த்து சரிப்பட்டு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் நல்ல ஒரு இடத்துல 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதும், 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால குழந்தை பேரு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது 2/4/2024 4/4/2024 வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கணும். ஏன்னா சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் தவிர்க்கிறதன் மூலியமாக, அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்.
இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவருக்கு போய் வேண்டிக்கோங்க. குழந்தைகள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹயக்ரீவரை வேண்டிக்கோங்க. அதுவும் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மைண்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஞாபக சக்திகள் குறைவாக இருக்கும். அதனால் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக உங்களுக்கு அமையும்.